வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலா ராசியில் விருச்சிக லக்னத்தில் ராகுவுடைய திசையில் 195 டிகிரியில் இந்த மார்ச் மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மேன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தவுடைய மேன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய நட்சத்திரமான பூருட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான உத்திரிட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி மேன ராசி. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகத்திலேயே தூங்காத ஜீவன் யாருன்னா மீன் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக மீனும் தூங்கும். இருந்தாலும் அந்த மாதிரி மேன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி குரு பகவான். ஆனால் இந்த குரு பகவானுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ உங்கள் ராசியில் ராகு உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ உங்கள் 1ஆம் இடத்துல உட்காந்துட்டார். ஏன்னா எல்லா கிரகத்துலையுமே 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் இப்படி முன்னோக்கி போவார். ஆனால் இவர் மட்டும் பின்னோக்கி வருவார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது இப்போ உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேதி போல் கெடுப்பார் இல்லை. ராகு போல் யாரும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு ரேகை தான், அதாவது ஒரு அமைப்பு தான் இந்த உடைய ராகு பகவான். அப்போ இந்த ராகு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷ காலம், கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக இப்போ உங்களுக்கு ராகு உங்கள் கட்டத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இன்னும் 1 வருஷம் 2 மாதம், கிட்டத்தட்ட 19ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 வரைக்கும் ராகு உங்கள் வீட்டில் தான் இருப்பார். அப்போ ராகு உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறதே உங்களுக்கு ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம். 7.5 சனியாக இருந்தாலும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா விரைவு சனியாக இருந்தாலும், இப்போ உங்களுக்கு ராகு உட்காந்துருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பலம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த ராகுவுடைய பார்வை காலம் இன்னும் ஒரு 1 வருஷம் 2 மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதாவது ராகு கேதுடைய பார்வை என்ன அப்படின்னா 3, 7, 11. இப்போ பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கிற ராகு மீன ராசிக்கும், துலா ராசியில் இருந்த கேது கன்னி ராசிக்கும் போயிட்டார். அப்போ கன்னி ராசிக்கு வந்த கேது 3ஆம் இடமாக யார் பார்க்குறாரு, கடகராசியும், 7ஆம் இடமாக மீன ராசி உங்கள் ராசியும், 11ஆம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பார்வை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நல்லதெல்லாம் நடக்கும். அதாவது வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்கள் கடனுடன் பட்டால் கூட வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதே சமயத்தில் படிப்பில் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் கடன் சுமைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் கடன் சுமைகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா அதே போல் இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ மாற்றிக்கிறது நல்லது, யோசிக்க வேண்டாம். 7.5 சனியில் இடம் மாற்றிக்கிறது கண்டிப்பாக நல்லது. தொழில் மாறலாம், தொழிலுக்கு உண்டான இடம் மாறலாம் அப்படின்னா அது மாற்றிக்கிறது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா சனி உடைய நடக்கும்போது இடம் மாற்றம் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது. பெரிய சொல்லுவாங்க, தலைக்கு வர்றது தலைப்பா கூட போச்சு. அதனால் இடம் மாற்றம் பண்ணாலும் நினைக்கிறீங்க தான் இப்போ கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இந்த 1ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. ஏன்னா மீன ராசிக்கும் இன்றைக்கி தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு. அவர் இப்போ 2ஆம் இடத்துல பகையாக இருக்கிறார். அதனால் மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்துக்கு போனாருன்னா 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு போகிறாரு. கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது 2ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் 11ஆம் இடத்துல உச்சத்தில் உட்காந்துருக்கிறார். 11ஆம் இடம் நல்லா இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் உட்காந்துருக்கிற விதம் சரியில்லை. உச்சம் பெற்ற ஒருவன், அதாவது உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரியம். உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சன் பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இன்னும் போராட்டமாக தான் இருக்கும். அப்போ
ஒரு கிரகம் உச்சம் பெற்றவர் இருக்கிறான்னா அவன் இன்னொரு உச்சனை பார்க்கக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன். அவர் 11ஆம் இடத்துல அவர் நட்பில் இருக்கிறார். அப்போ 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்போ என்ன, மனைவி வகையில் வர வேண்டிய சொத்து இருந்தால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி வகையில் சொந்த பந்தம் தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, மனைவிக்கு நல்ல ஒரு ஜாப்பு, நல்ல படிப்பு, நல்ல ஒரு அந்தஸ்துக்கு உண்டான ஒரு பாதை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் சொன்னால் மனைவி, அந்த மனைவிக்கு 11ஆம் இடத்துல இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ இந்த நேரன்றது உங்கள் நேரன்றது யாருக்கு நல்லா இருக்குதுன்னா மனைவிக்கு சூப்பராக இருக்கும். தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா கிடைக்கும். மொத்தத்தில் வந்து வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு அவங்க ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் பொதுவாக திருமணத்துக்கு உண்டானது 7ஆம் பாவகம். அவருக்கு அதிபதி யாருன்னா புதன் 12ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு, நட்பில் தான் இருக்கிறாரு, அதாவது சனியோட சேர்க்கையாக இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா திருமணம் தடையாகும். ஏன்னா கலசரஸ்தானத்துக்கு அதிபதி புதன் இப்போ 12ல் இருக்கிறாரு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சி 2 தடவை நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா புதன் மாறின வாட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 12ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக என்னென்னா நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களை பார்த்துட்டு போகிற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அப்போ உங்களுக்கு தாமதம் ஆகும். அப்போ எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி 12ல் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது புதன் ஆகப்பட்டது இருக்கிறதுனால 100% என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தாமதங்கள் ஆகும். ஏன்னா திருமணத்துக்கு சார்ந்தவர் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தான், அவர் 12ல் இருக்கிறார், செட் ஆகாது, திருமண தாமதம் ஆகும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம முன்னே சொல்கிற மாதிரி தாரதோஷமோ செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ இருந்தால் அதனாலேயே திருமணம் தடையாகலாம். அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன், அந்த சூரியனும் 12ல் நட்பில் இருந்தாலும் இப்போ அவர் உட்காந்துருக்கிற இடமும் சரியில்லை, சனியோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார், உங்களுக்கு தந்தைக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். ஏன்னா சூரியன்றது தந்தை, கொஞ்சம் மனசங்கடங்கள் வரும். பார்த்து பாவின்ற பேர், கொடுத்து கொடுக்கலன்ற பேர், நீ என்ன பண்ணிட்ட நான் என்ன வாங்கிட்டேன்ற அளவுக்கு சொல்லு. மொத்தத்தில் தந்தையும் ஜாதகனும் ஒரு வீட்டில் இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சன்ற நிலைமை கண்டிப்பாக வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சனி, அவர் 12ல் இப்போ மறைஞ்சிருக்கிறாரு. 12ல் எக்கிரகம் மறைகிறாரோ அக்கிரக அஸ்தனம் சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ உங்கள் ராசிக்கு புதன் மறைஞ்சிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து சூரியன் மறைஞ்சிருக்கிறாரு, சனி மறைஞ்சிருக்கிறாரு. இந்த 3 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த 3னுடைய பவருமே கட்டாயின மாதிரி, கொடுத்தாலும் வளர்ச்சி இல்லாத மாதிரி. அதனால் தந்தை கொஞ்சம் இடம் மாறிக்கிறது நல்லது. புதனுக்கு கொஞ்சம் இடம், அதாவது சொந்த பந்தங்கள் கொஞ்சம் விரோதி ஆகிடுவாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம். அதே மாதிரி கொடுத்த காசு வரல, கொஞ்சம் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலமை தான். ரெண்டாவது 7 நடக்கிறது, திருநள்ளாறு கொஞ்சம் போயிட்டு வாங்க. சனிக்கிழமை விரதம் பிடிங்க, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைங்க, எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வைங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, கருப்பு துணியில் எள் தீபம் போடுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நல்லது. முடிஞ்சதை தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் எறும்பு குழிக்கு கொஞ்சம் அரிசி சர்க்கரை கலந்து போட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது. எப்படி பார்த்தாலுமே மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விரைய சனி. அதனால் மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். அதாவது கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாது கொடுமையாக சித்திரவதை அனுபவி குடிக்கிற ராசி யாருன்னா மீனராசி தான். ஒரு பொல்லாத நேரம்தான், கவனமாக இருக்கிறது நல்லது. மெயினாக வண்டி வாகனத்தில் கொஞ்சம் சூதானமாக பார்த்து போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஓட்டிகிட்டு போகணுமுன்னா, அதாவது நீங்கள் ஓட்டிகிட்டு போய் தான் உழுவுன்றதில்லை, நடந்து போனால் கூட மற்ற கொண்டு வந்து உங்கள் மேலே விடலாம். அதனால் இது ஒரு சொல்ல, வண்டி வாகனத்தில் பார்த்துக்கோங்க. நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இந்த மார்ச் மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இருந்தாலும் இன்றைக்கி இந்த மார்ச் மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு பலம் என்னென்னா, ராகு உங்கள் ஜென்மத்தில் உட்காந்து கேது பார்வை பார்க்குறதுனால சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி குரு பெயர்ச்சாச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சாகிறாரு, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் மற்றபடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து ஒரு நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஒரு 60% பரவாயில்லன்னு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ண உபத்திரியம் பேர் வரும். உதவி பண்ணுறதை நிறுத்தினாவே உங்களுக்கு நல்லது தான். சரிங்களா?
ஆனால் உடல் கஷ்டம், உடல் உபாதைகள் வரும். கை கால் வலி, உடம்பு வலி, உடல் சோர்வு, மயக்கம், கிறுகிறுப்பு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஏன்னா 7 சனி இருக்கும்போது மருந்து மாத்திரை செலவுகள் வரும். பயப்பட தேவையில்லை. எதுக்குமே உங்கள் ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க.